தமிழகத்தில் இன்று நடைபெறும் தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய கட்சிகள் கலந்து கொள்ள உள்ளன. மேலும் மத்திய தொழிற்சங்கங்கள், தொழில் வாரியான சம்மேளனங்கள், ஐக்கிய விவசாய முன்னணி அமைப்புகள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளனர். இதேபோல் வங்கிகள் வேலை நிறுத்தத்தால் SBI உள்ளிட்ட பொதுத்துறை வங்கிகளின் சேவைகள் இன்று பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று பணிக்கு வராத அரசு ஊழியர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது.